தற்போது தமிழ்நாட்டை ஆண்டு வரும் முதலமைச்சர் துவங்கி சக்தி வாய்ந்த எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர் வரை தமிழ் சினிமாவில் தங்கள் பெயர்களை நிலைநாட்டிய நடிகர்கள்தான். இவர்கள் மட்டுமல்லாது பல கட்சி தலைவர்கள், பிரச்சாரம் பேச்சாளர்கள், தொண்டர்கள் என்று தற்போது தமிழ்நாட்டு அரசியலில் உள்ள முக்கிய புள்ளிகள் பலர் சினிமா நடிகர்கள்தான். என்னதான் நடிகர்களாக இருந்தாலும் இவர்கள் தங்கள் அரசியல் யுக்தியாலும் திறமையாலும் மக்களின் ஆதரவாலும் வெற்றிகரமான அரசியல்வாதிகளாக வலம் வருகின்றனர். அந்த வகையில் தற்போது நாங்கள் ஒரு பட்டியலை தயாரித்துள்ளோம். இதில் இதுவரை நடந்த சில சம்பவங்களை மையமாக வைத்து சில பல காரணங்களாலும் பின்வரும் இளம் நடிகர்களை இன்னும் 10 ஆண்டுகளில் முதல்வர் வேட்பாளராகும் தகுதியுடையவர்கள் என்று கூறுகிறோம். இது வெறும் யூகம்தான். இவர்கள் அரசியலுக்கு வருவார்களா மாட்டார்களா என்பது அவரவர் கையில் உள்ளது. நமது பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பவர் நடிகர் விஷால். இவர் தன் ரசிகர்களால் புரட்சி தளபதி என்று அன்பாக அறியப்படுகிறார். தமிழ் சினிமாவில் இவர் இதுவரை ஆக்ஷன் கதாபாத்திரங்கள், இமோஷனல் கதாபாத்திரங்கள், நல்ல மகன், நல்ல அண்ணன், நல்ல கணவன், நல்ல மாணவன் என்று பல்வேறு வேடங்களில் நடித்துள்ளார். ஆனால் இவர் ஒரு நல்ல தலைவனாக உருமாறியது நடிகர் சங்க தேர்தலின் போதுதான். பல ஆண்டுகளாக தலைவர் பதவியில் இருந்த சரத்குமாருக்கு எதிராக குரல் கொடுத்து ஒரு அணியை திரட்டி பிரச்சாரம் செய்து தேர்தலிலும் வெற்றி பெற்றார். தற்போது இவர் நடிகர் சங்கத்தின் பொது செயலாளர். மேலும் இவர் தமிழக அரசியலில் நுழைய ஆர்வம் காட்டி வருவதாகவும் கூறப்படுகின்றது. இரண்டாவது இடத்தில் இருப்பவர் நடிகர் கார்த்தி, நடிகர் சங்கத்தின் பொருளாளர். இவர் தமிழ் சினிமாவில் பருத்தி வீரன் படத்தின் மூலம் அறிமுகமானார். கிராமத்து பாணியில் உருவாகியிருந்த இந்த படத்தின் மூலம் தமிழ் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார். அதைத் தொடர்ந்து பையா படத்தில் சிட்டி பையனாக கலக்கினார். சமீபத்தில் இவர் நடித்து வெளியான கொம்பன் படம் ஜாதி வாரியான பிரச்சனைகளை சந்தித்த போது அதை குறித்து மிக தெளிவாகவும் தைரியமாகவும் பல சந்திப்புகளில் பேசினார். ஜாதி இல்லை அடி பாப்பா என்று பாரதியின் கூற்றிற்கேற்ப மக்கள் தங்கள் மனநிலையை மாற்றிக்கொண்டு வந்த இந்த சூழலில் இப்படம் வெளியாகி வெற்றிகரமாகவும் ஓடியது. அப்போது கணித்திருக்க வேண்டும் கார்த்தியின் பேச்சு திறமையை. வெற்றி பெற ஒரு அரசியல்வாதிக்கு முக்கியமாக தேவைப்படும் ஆயுதம் அதுதானே. இந்த மாதிரி கேரக்டர் ரத்னவேல் பாண்டியனுக்கு அப்புறமா இதில் தான் எனக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஊர் முக்கியம்னு நினைக்கிறவன், அம்மா முக்கியம்னு நினைக்கிற ஒருத்தன். சிலம்பரசன் நம் பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளார். தமிழ் சினிமாவில் சிறு வயது முதலே நடித்து வருகிறார் சிம்பு. நடிகர் சங்க தேர்தலின் போது விஷாலுக்கு எதிராக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர். பலர் பேச தயங்கும் விஷயங்களை மேடையில் கூட பேசும் அளவு தைரியம் கொண்டவர். இவர் குரலில் வெளியான பீப் பாடல் தமிழகம் முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. பல மாதர் சங்கங்கள் மற்றும் பெண்கள் அமைப்புகள் சிம்புவின் உருவ பொம்மைகளை எரித்தனர். பல இளைஞர்களும் இவரின் போஸ்டர்களை எரித்தனர். ஆனால் தள்ளி போகாதே என்ற ஒரே பாடலின் மூலம் அனைத்தையும் மறக்க வைத்தார் சிம்பு. மக்களின் மறதி தமிழக அரசியல்வாதிகள் பலர் பயன்படுத்திக் கொள்ளும் கருவி அல்லவா? நான்காவது இடத்தில் இருப்பவர் நடிகர் சித்தார்த். சென்னை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் பல நடிகர்கள் தங்களால் முடிந்த உதவிகளை செய்தனர். பணம், பொருட்கள் என்று பலர் உதவினார்கள். ஆனால் இவை அனைத்தையும் தாண்டி சித்தார்த் களத்திலே இறங்கி இவ்வாறான உதவிகளை மக்களிடம் கொண்டு சேர்த்தார். இவரை பலரும் பாராட்டினாலும் சிலர் இவர் இதனை தன் சொந்த வளர்ச்சிக்காகவும் தன் படம் வெளியாக போவதாலும் தான் செய்கிறார் என்று கடிந்தனர். ஆனால் இதனை பொருட்படுத்தாமல் தன் வேலையை செய்தார் சித்தார்த். எதற்காக செய்தார் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் செய்த உதவி செய்ததுதானே. என்னவோ அரசியல் மற்றும் அரசியல்வாதிகளின் முக்கிய கொள்கையாக இருக்க வேண்டியது மக்களுக்கு நல்லது செய்வதுதான். அதனை சித்தார்த் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சரியாக செய்தார். கடைசியாக இந்த பட்டியலில் நாம் இணைத்திருப்பது தமிழ் சினிமாவில் தற்போது வளர்ந்து வரும் நடிகர் உதயநிதி ஸ்டாலின். இவர் இப்போதுதான் நடிக்க கற்றுக்கொண்டு வருகிறார். நடனமாடவும் கற்றுக்கொள்கிறார். நடிப்புடன் சேர்ந்து ரெட் ஜாயன்ஸ் தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். இவர் அரசியலுக்கு வருவதற்கான நாட்கள் அதிகம், ஆனால் காரணங்கள் கம்மி. முதல் மற்றும் ஒரே காரணம் இவர் பிறந்த குடும்பம். திராவிட கட்சிகளின் முக்கிய பிரிவான திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாரிசு இவர்.
தன் தாத்தா மற்றும் தந்தை அரசியல் ஜாம்பவான்களாக இருக்கும் நிலையில் இவர் அரசியலுக்குள் வருவது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். கிறிஸ்டி, சினிமா செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.